ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நம்ம எல்லாரும் குணப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபையை ஊற்றுகிற தேவன் தாமே. இந்த நாளிலும் உடைய கிருபை எங்கள் மேலதான் ஊற்றிருக்கிற ஆண்டவரே, தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே, தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒருவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் ஐயா இறுதி வரை உங்களுடைய பரிபூர்ண கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேளைகள், ஜெப நேரங்கள், செய்தி பகுதிகள் எல்லாவற்றும் கர்த்தர் தாம் எங்களோடு கூட இருக்கப்பா. அப்பா, யோசனையில் பெரியவரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் வந்து எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத நீரோடைய வாஞ்சத்து கதறுகிற எங்கள் ஆத்துமா எங்கள் தேவன் மேலே வாஞ்சையா இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆண்டவரே, எல்லாம் பிரசனத்தினாலே மூடி மறைப்பீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Lord, you come and bless us, Master God. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, Lord, we welcome you, Father God. ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரால் மாபெரும் காரியங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியிலே வந்த பாடு மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே, உடைய கரத்துக்குள்ளாய் இந்த ஆராதனை முழுவதையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆராதனை துவக்கம் முதல் ஐயா இறுதி வரை தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாகப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆராதனையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த பிரசன்னம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாய் கடந்து போகத்தக்கதாய், ஆசீர்வதிக்கத்தக்கதாய், ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் தாம் இந்த ஆராதனையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் கூட இருப்பதாக உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட தேவ நாமத்தின் மகிமைக்காய் கூட சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்கள் பாடி உங்களை உற்சாகத்தோடு நாளில் ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்தும் கர்த்தர் தாமே மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனவர். அவருக்கே துதியும் கரம். He deserves the glory. சொல்லி துதிக்க பார்த்தவர்கள் அவரை ஒருவர் செய்யலாம். நாம் வரவேற்று ஆராதனை பிரசனத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும்படியாக துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கண்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கண்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல
கூட துணையாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன், திருப்தி ஆக்கி நடத்துகிற தேவன், எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். அவர் இந்த மாதம் தொடங்கி இம்மட்டுமாக நம்மை நடத்தி வருகிற தேவன், எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருந்து இருக்கிறபடி நான் இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடக்கத்தோடு நாம் மேற்படுத்துவோமா? திருப்தி ஆக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார் சொல்லி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். மாறி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். மாறி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாதே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாதே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடைகள் வரவழைத்தார், மன்னால் உணவளித்தார். பாடைகள் வரவழைத்தார், மன்னால் உணவளித்தார். கல்வாரையை விழுந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கல்வாரையை விழுந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஒப்பனே தந்தையே கல்வி மிக செய்வாரீரே. கற்பனே தந்தையே கல்வி மிக செய்பவரீரே. கேளுகமீரே, கேளுகமீரே,
சோதரிப்பே அறிவு கெட்டா பேரமை பாதுகாக்குதே ஒன்றும் நடக்காமல் சோதரிப்பே அறிவு கெட்டா பேரமை பாதுகாக்குதே நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்ய வெடுப்பே அவைகளை தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்ய வெடுப்பே கேடகம் கேடகம் நீரே மகிமை நீரே தலைநிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமை நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலைநிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலைநிமிர செய்பவர் நீரே நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயிரம் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது அவர் சிந்தின மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது அவர் என்னோடு இருந்தார் ஒரு செயலுக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு செயலுக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் உண்டு போன என் வாழ்வை சீரமைத்தாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே உடைச்சு போன என் வாழ்வை சீரமைத்தாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே நீ செய்த நன்மையை நான் சொல்லி துதிக்கிறேன் அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிக்கிறேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே ராட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே கிருபையை கண்டு என்ன உயர்த்தி வச்சாரே நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே கிருபையை கண்டு என்ன உயர்த்தி வச்சாரே என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன் அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாடுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை காட்டுவேன் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாடுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை காட்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாடுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை காட்டு பார்வையா பார்வையா போதகரே பார்வையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே பார்வையா முதலே
தண்ணீரே ஆவியானவரே வற்றாத தண்ணீராக மாற போதுகிறே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாற போதுகிறே கருக்கால் அளவு போதாதையா உலகால் அளவு போதாதையா கருக்கால் அளவு போதாதையா உலகால் அளவு போதாதையா நீதி நீதி மூழ்கலுமே நீதி நீதி மூழ்கலுமே மிதந்து மிதந்து மகிழலுமே மிதந்து மிதந்து மகிழலுமே வறுமையா போதரே வறுமையா போதரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதரே. ஹல்லேலூயா. எத்தனை மகிமையுள்ள தேவன், எத்தனை மகிமையுள்ள தேவன் அவர், எத்தனை மகிமையுள்ள தேவனை அவனுக்கு பிள்ளைகள் கூட அவரே அவரே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரே நம்மை அபிஷேகிக்கிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சில விதைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் சில விதைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் கடந்து வருகிற போது அவர்கள் முழிந்து விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று கர்த்தர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிறவரா கர்த்தர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிறவரா கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுகிற போது அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துகிற போது அவரே நம்மை எழும்பு எழும்பு எழும்ப அவரே நம்மை எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். When we give glory to his name, when we give glory to his name, the Lord will enable us to rise up and stand, to rise up and stand. கர்த்தருடைய வார்த்தை வண்ணமா கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாய் நமக்கு வருகிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்தி நிறுத்துகிற தேவன் அவர். அவர் நம்மை உயர்த்தி நிறுத்துகிற தேவன் அவர். நம்மை உயர்த்தி நிறுத்துகிற தேவனை கூட கர்த்தாவே மகிமை 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 ஆண்டவரே கர்த்தாவே மக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரே நம்மை ஜனத்துக்கு மேலின ஜனத்துக்கு மத்தியிலே நம்மை அதிபதிகளாக நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் அமைதியானவர்கள் தேசத்தை ஆளுகை செய்தது போல அப்படியே தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவர். அவரே நாம் ஆராதிப்போமா. மகிமையுள்ள தகப்பனே கர்த்தாவே சுதந்திரமாண்டவரே மட்டும் கர்த்தாவே மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்த கிருபைகளை மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து கர்த்தருடைய மகிமையில கர்த்தருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல கூடி வந்திருக்கிறோம். அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய நாமம் எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. Oh Lord, we lift your name above all names, O Father. Oh Lord, we lift your name above all names, O Master. Oh Lord, you are everything, O Master. You are everything, O Master. Lord, we lift your name above all names. Oh, thank you, thank you, thank you, thank you, Father. Oh glorious Jesus. Oh glorious Jesus, ஆண்டவரே மகிமையுள்ள தேவனே மகிமையுள்ள தேவனே ஆண்டவரே கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே தீர்க்கதரிசி அப்படிதான் அவனாதர வழியில நின்று கொண்டிருக்கிற போது பார்க்கிற போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் தேவன் உயிர் பெற்று எழும்ப செய்கிற தேவன் அவர். எழும்ப செய்த தேவன் அவர். கர்த்தருடைய நாமத்தினால இந்த நாளில கூட கர்த்தர் எல்லாவற்றையும் உலர்ந்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க செய்கிறவராய் இருக்கிறார். உயிர்ப்பிக்க செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அவருடைய மகிமை நம்மத்திலே கடந்து வரும்படியாக அவருடைய அபிஷேகம் அவருடைய கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அது ஒரு விசேஷமான மகிமை. அது ஒரு விசேஷமான மகிமை. எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்தி
நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு மகிமை. ஓ மகிமையுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, ஓ மகிமையுள்ள தேவனே, மகிமையுள்ள தேவனே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுமா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ கர்த்தருடைய ஆவியானவரை நாம் உயர்த்துவோமா. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழ்வுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழ்வுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அவரை உயர்த்துகிற பொழுது, அவரே நம்ம உயர்த்துகிற பொழுது, நான் சில பாதைகளில் நம்மை வணைந்து கொண்டவர்கள், நம்மை வளைத்து கொண்டவர்கள் அநேக பேர். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை வந்து அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். எல்லாவற்றிலும் எல்லாமாய் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். கர்த்தருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறவர்களே, நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது, எல்லாவற்றிலும் எல்லாமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். அவரே நாம் உயர்த்துவோமா. மகிமையுள்ள தேவன் ஆண்டவர், மகிமையுள்ள தேவன் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறாரே ஆண்டவர். கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலங்களில் கண்டு போய் விடுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரே நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிற தேவன் அவர். அவரே நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிற தேவன் அவர். வேதாகமத்தில் தேவன் எத்தனையோ பேரை கர்த்தர் அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிற போது, அவருடைய நாமத்தில் மேன்மை அவருடைய நாமத்தில் நாம் மேன்மை செலுத்துகிற போது, அவருடைய நாமத்தில் நாம் மேன்மை பாராட்டுகிற போது, அவர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுகிற தேவன் அவர். அவர் எழுந்து நிற்க பண்ணுகிற தேவன் அவர். 38 வருடமாக போராடி கொண்டிருந்தவன் அன்று குளத்தருகே படுத்துக் கொண்டிருந்தவனை எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனுடைய எல்லா காரியங்களிலும் இருந்து
உன்னை எழுந்து நிற்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரே அப்படியே கூட ஓ பேதுரு அப்படிதான் சொன்னார். ஓ எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் எங்களிடத்துல ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் உனக்கு கொடுக்கட்டும், அதை நாங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி ஓ எழுந்து நட என்று சொன்ன பொழுது ஓ அந்த மனுஷன் அந்த தேவாலயத்தின் வாசலில் ஓ தேவாலயத்தின் அருகே வீற்றிருந்த மனுஷன் ஒரு போராட்டத்துக்குள்ளாக இருந்த மனுஷன் அவர் எழுந்து நடந்ததை கொண்டு நாம் பார்க்கிறோம். அவர் எழுந்து நடந்ததை கொண்டு நாம் பார்க்கிறோம். ஓ ஏதோ ஒரு பொண்ணு வெள்ளியோ ஓ சந்திக்க முடியாத ஒரு சமாதானம், ஓ தர முடியாத ஒரு சமாதானம், ஓ தர முடியாத ஒரு விடுதலையை ஓ தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஓ ஆண்டவரே உமக்கு பானவர் யார் ஆண்டவரே தகப்பனே. ஓ எல்லாவற்றிலும் எல்லாமாய் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஓ இருக்கிற உமக்கு ஆண்டவரே ஓ பான தெய்வம் யார் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ கர்த்தர் நீரே ஆண்டவரே ஓ செங்கடலை திறந்த தேவன் அவர். ஓ வனாந்திரத்திலே காடைகளை அனுப்பி ஓ தன்னுடைய பிள்ளைகளை போஷித்த தேவன் அவர். அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை, அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரே நமக்கு ஜெயத்தை தருகிறவர். உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஓ தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஓ நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ மகிமை செலுத்தி மகிமை செலுத்துவோம் மகிமை செலுத்துவோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ கர்த்தாவே மகிமை உள்ள தேவனே மகிமை உள்ள தேவனே என்று சொல்லி உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். கர்த்தாவே தேவர்கள் சொல்லுவான் கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார். கர்த்தாவே தேவர்கள் கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் ஒருவர், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார். தூதர்களும் நம்முடமா உந்த ஜனங்களை போஷித்தீரே, தூதர்களும் தினம் நம்மை நடத்துகிறது உந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார். என் சமூகம் என் சமூகம் உன் செல்லும் ஒன்றும் அலையாதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தான். என் சமூகம் என் சமூகம் உன் செல்லும் ஒன்றும் அலையாதே, உன்னை ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அவரை நம்முடைய தேவன் ஈசாக்கின் தேவனும் நான். விசுவாசத்தோடு அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையர் போல யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியதும் நான். சொல்லுமா, அடிமையர் போல யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியதும். என் சமூகம் உன் செல்லும், என் சமூகம் உன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் சமூகம் உன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை
தலைவனாய் வைக்கிறதே யோசேப்பை உயர்த்தி ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜன் ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் என் சமூகம் செல்லும் என் சமூகம் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் விடமாட்டே அழைத்தவர் நானே என் சமூகம் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் விடமாட்டே அழைத்தவர் நானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிற போது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படுகிறது இல்லை, தேவையில்லை, ஒன்றுக்கும் கவலைப்படுகிற தேவையில்லை. அவர் நம்மை ஆள பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடிமைகளாக வைக்கப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கலாம், போராட்டத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளும் இருக்கலாம். யோசேப்பு அப்படிதான் யோசித்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்க சொன்னான். எல்லாவற்றிலும் அவன் கடந்து செல்லாத போராட்டமே இல்லை. எல்லாவற்றிலும் அவன் கடந்து சென்றதை பார்க்கிறோம். ஆனாலும் அவன் அவனுடைய தரிசனத்தையே யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தரிசனத்தை மாத்திரமே யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போனவர்கள், கொண்டு போகப்பட்ட தேவன் யோசேப்பு, கொண்டு போகப்பட்ட யோசேப்பு, ஒரு விற்கப்பட்ட யோசேப்பு, அந்த சம்பந்தம் அந்த எகிப்து தேசம் முழுவதுமாக ஒரு ஆளுகை செய்கிறவனாக உயர்த்தி நிறுத்தப்பட்ட போது கர்த்தருடைய நாமம் எவ்வளவாய் மகிமைப்பட்டு இருக்கு. எத்தனையோ எகிப்திலே எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனாலும் ஒரு அடிமையாக கொண்டு போனவனே தேவன் அவர் உயர்த்தி அந்த தேசத்தின் அதிபதியாக வைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிதான் நீதியாக இருந்தவர்கள் தேசத்தை ஆளத்தக்கதாக அவர் அப்படியே உயர்த்துகிறவர். நம்முடைய குடும்பத்துல நாம் யோசிக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல யோசிக்கலாம், நாம் ஒரு சாதாரண ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, தேவனுடைய அந்த வேலை ஸ்தலங்களில் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க போகிறவர், பலர் உன்னை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு எட்டாத ஒரு உயரத்துல உன்னை கொண்டு போய் விட பண்ணுகிறவர். தேவனே நாம் மகிமைப்படுத்தி அவரே நாம் மகிமை செலுத்துவோமா? கர்த்தாவே நன்றி தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே உடைய கர்த்தாவை வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல நாம் தேசத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களா, திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களா? அன்று ஆபிரகாமோடுதான் சொல்லுகிறான், ஆண்டவரே 50 நீதிமான்கள் ஆண்டவரே, நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவரே தேசத்தின் மேல மனம் இறங்குவீரோ என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேசம் கடந்து செல்கிற சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரழிவுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விபத்துகள் தேசத்து ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மும்பை பட்டணம் முழுவதாக தண்ணீரினால் மூடப்பட்டிருக்கிறது. மும்பை பட்டணம் அதே போல பல மாநிலங்கள் அப்படிதான் தண்ணீரினால் மூடப்பட்டிருக்கிறது. பெருமழை வருகிறது. பெருமழை வந்து ஜலம் உயர்ந்து ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கேரளா மாநிலத்தில் கூட எத்தனை போராட்டங்கள், ஒரு பக்கத்துல நிலச்சரிவு, ஒரு பக்கத்துல மழை பெய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்துல விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எங்கு சென்றாலும் போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனை நோக்கி பார்க்கிற நாட்கள், தேவனை நோக்கி
நோக்கி பார்க்கிற நாட்கள். ஓ கர்த்தர் ஒருவரே இதிலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியும். ஓ இந்த போராட்டத்திலிருந்து ஓ தேவன் ஒருவரே நம்மை மீட்க முடியும். ஓ கர்த்தர் ஒருவரே, ஓ கர்த்தர் ஒருவரே. ஓ கடைசி நாட்களா இருக்கிறபடினால, ஓ இது கடைசி நாட்களா இருக்கிறபடினால, ஓ பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஓ பெருகி இருக்கிறது, ஓ பெருகி இருக்கிறது. ஓ நோவாவின் காலத்தில் நடந்த போல ஓ எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ காரியங்கள் அப்படிதான் இருக்கிறது. ஓ ஜனங்கள் நோவாவின் காலத்துல ஓ இருந்தது போலவே எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஓ காரியங்களை எப்படி செய்கிறார்கள். ஓ கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறபடினால ஓ நாம் எத்தனை அதிகமாக செபிக்க வேண்டும், நாம் எத்தனை அதிகமாக திறப்பில் நிற்க வேண்டும். ஓ கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஓ நம்மை அதற்காக தான் தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஐயா. ஓ எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஐயா. எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனம் இறங்கும் ஐயா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எஜமானனே ஓ கர்த்தாவே எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே ஓ மனம் இறங்கும் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கரங்களை நாம் உயர்த்தி, ஓ கர்த்தாவே கரங்களை உயர்த்தி ஓ நாம் நம்முடைய தேசத்தை ஓ தேவன் ஆளுகை செய்யணும். ஓ தேவன் ஆளுகை செய்யணும். ஓ எத்தனையோ காரியங்கள் ஓ தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஓ எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஓ விக்கிரகங்கள் குறித்து ஓ மேன்மை பாராட்டி எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஓ தேவன் நம்முடைய தேசத்தின் மீது மனமிறங்கும்படியாக ஓ கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த செயல் லாயக்கும் அப்பா நீராட வேண்டும். எந்த செயல் லாயக்கும் அப்பா நீராட வேண்டும். வருவை எல்லாம் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறும். வன்முறை எல்லாம் ஒழியரும். வன்முறை எல்லாம் ஒழியரும். ஆமாண்டவரே எங்கள் தேசத்திலே மனதிருக்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே எங்கள் தேசத்தின் எல்லைகள் எங்கும் ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே அனைவரும் கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தாவுடைய ஜனத்தின் பாதுகாப்புக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பொருளாதாரத்துல கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆண்டவரே கர்த்தாவை உயர்த்தி நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே சுதந்திரம் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல கூட ஆண்டவரே நாங்கள் சபையாய் தகப்பன சமூகத்தில் கூடி உண்மை ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் ஆராதனை மீதியான வேலையை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இவளில் கூட அதற்கு ஒவ்வொரு மேசினாத்தான் வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் கூட இருந்து மட்டுமாய் நடத்தினவர். தொடர்ந்து நாட்களிலும் அவருடைய மாறாத கிருபையினாலே கர்த்தர் தாமே நம்மை ஆண்டு நடத்துவாராக. என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். கடந்த நாட்களிலும் நாம் தொடர்ந்து இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளுபடி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கடந்த வாரங்களிலும் நாம் இந்த காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். பராக்கிரமசாலிகளின் மேலே ஒரு பெரிய ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக மீதியாய் இருந்த ஜனங்கள், பாருங்க, இந்த வேத வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்டதான காரியங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. மீதியாய் இருந்தவனும் மேன்மையாய் இருந்தவனும் என்று சொல்லி அங்கே ஆட்களை நாம் பார்க்க முடியும். பலவீனனாய் இருந்ததும் பலவானாய் இருந்தவனும் ஆகிய ஆட்களை இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீதியாய் இருந்தவன், மேன்மையாய் இருந்தவனை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து அந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனனாய் இருந்தவன் பராக்கிரமசாலியை மேற்கொள்ளுகிறதான ஒரு காரியங்களை குறித்து அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகள் எல்லாம் எப்படி சம்பவிக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற போது அவனை சூழ்நிலைகளை தாண்டி ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு போகிறான். கர்த்தருடைய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற்று அனுபவிக்கிற போது, அதிலே நிலைத்திருக்கிற போது, அநேக பாருங்க இன்றைக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போகிற போது அவரிடத்திலே உள்ள அந்த மேன்மையும், பிரபுவாய் அழைக்கப்பட்டவன் அந்த மேன்மையை தேவனுக்கு மகிமைப்படாத பிரபுவாய் மாறாதபடி அவனை தடுத்தது எது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பராக்கிரமசாலிகள் மாபெரும் பராக்கிரமசாலிகளாய் மாறி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி மாறக்கூடாதபடி அவர்களை பலவீனப்படுத்தினது எது என்று இந்த வேத பகுதிகளிலே நாம் அவைகளை தேடி அறிகிற போது நமது வெற்றிக்கான பயணத்தில் நிச்சயமான அந்த நித்திய லக்கை நாம் அடைய முடியும். எவைகளால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்திருக்கிறது? ஒரு பராக்கிரமசாலி மாபெரும் பராக்கிரமசாலியாய் மாற முடியாதபடி, பிரபு தன்னுடைய அடுத்த நிலைமைக்கு போக முடியாதபடி அவைகளை தடை பண்ணினது அல்லது அவர்களை அந்த நிலைமையிலிருந்து தள்ளிவிட்டது எது என்பதை நாம் சரியாய் ஆராய்ந்து அறிகிற போதே நம்முடைய வெற்றிக்கான பயணத்திலே அந்த நிச்சயமான லக்கை நாம் அடைய முடியும். ஆண்டவர் மகிமைப்படட்டும். இந்த மீதியாய் இருந்தவர்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றினது எது? பலவீனனாய் இருந்தவனை பலவானாய் மாற்றினது, பராக்கிரமசாலியாய் மாற்றினது அல்லது பராக்கிரமசாலியை மேற்கொள்ளுகிறவனாய் மாற்றினது எது என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போதே நாம் நம்முடைய வெற்றி பாதையிலே தொய்வின்றி ஓட முடியும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். பிரபுக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக மேன்மையானவைகளை செய்தவர்களும் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தவறாய் வீணாய் பயன்படுத்தி விழுந்து போன பிரபுக்களும் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் ஞானி பிரபுக்களை குறித்து பார்க்கிற போது அப்படியே திகைத்து போய் பார்க்கலாம். எப்படிப்பட்ட அழைப்பு! இன்றைக்கு தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவ ஜனங்கள், எப்படிப்பட்ட அழைப்பு! பவுல் சொல்லுகிற அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லை, அழைக்கப்பட்டவர்களிலே அநேக வல்லவர்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, பிரபுக்கள் இல்லை. கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சாலமோன் ஞானி பார்க்கிறான். சொல்லுகிறான், வேலைக்காரர்கள் குதிரைகள் மேல் ஏறி போகிறதை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறான், வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்களைப் போல தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். அப்படியே திகைத்து போகிறான். கர்த்தருக்கு மகிமை. பிரபுக்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறார்களா? வேலைக்காரர்களை போல தரையில நடந்து போகிறதை பார்க்கிற போது சாலமோன் ஞானி அப்படியே திகைத்து போகிறான். இவனுடைய அழைப்பு என்ன? இவனுடைய மேன்மை என்ன? இவனுடைய அதிகாரம் என்ன? இவனுடைய ஆளுகை என்ன? இவனுக்கு இருந்ததான காரியங்கள் என்ன? இவைகள் எல்லாம் இன்றைக்கு எங்கே? ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஏன் இந்த மாற்றம்? இந்த பிரபுக்களுடைய வீழ்ச்சி எங்கிருந்து துவங்குகிறது என்று பேசுகிறான். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவ ஜனங்கள், பிரபுக்களாக அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஜனங்களாக ஒரு மேன்மையான வாழ்க்கைக்காக, மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதிகாரம் பண்ணப்பட்டவர்கள் இன்றைக்கு அங்கே சாலமோன் சொல்லுகிற போது வேலைக்காரர்களை போல நடந்து போய் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது? நீங்க அதே 10ஆம் அதிகாரம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறார், முறை தவறிய வாழ்வியல் முறைகள். எப்பொழுது அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், முறை தவறிய வாழ்வியல் முறைகள். அதை எதிலிருந்து ஆரம்பிக்கிறானா?
அதிகாலமே உண்கிறதால் அந்த பிறப்புகளின் நிமித்தம் அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ஒன்றுமில்லாத நிலைமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டான 16-17 வசனங்களிலே பேசுகிற போது சொல்கிற அவனுடைய ஆதாரங்கள், உன்னுடைய வாழ்வியல் முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிற போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். வெறி கொள்ள உண்ணாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வாழ்வியல் முறைகள் ஏன் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அந்த மேன்மை இழந்திருக்கிறார்கள்? வேலைக்காரனை போல ஏன் நடந்து போக வேண்டும்? அதுவும் அவருடைய அழைப்பு. அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ஆனால் எப்படி? என்னோடு கூட நீங்கள் எசேக்கியேலின் புத்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பாருங்க, அங்கே எசேக்கியேல் பேசுகிற போது அங்கே 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், யார் பேரிலே புலம்பல் பாடப்படுகிறதா? இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரிலே ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நலனோடு கூட கவனிங்கள் தேவ பிள்ளைகளாக, இன்னைக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி இழந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லுகிறா, ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், பிரபுக்களே நீங்கள் யார்? உங்களுடைய பின்னணி என்ன? உங்களுடைய அழைப்பு என்ன? உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையுண்டாக நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற போது பாருங்க, நீங்க சொல்லுகிற போது சொல்லுகிறா, நீங்கள் யார் என்று பேசுகிற போது அந்த முதல் வசனத்தில இருந்து சொல்லுகிற போது சொல்லுகிறா, அந்த 2வது வசனத்தில வாசிக்கிறோம், நீ ஒரு யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா என்னோடு கூட கவனியுங்கள். அது 2வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பிள்ளை. அந்த பிள்ளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்குரிய குணாதிசயங்கள், சிங்கத்துக்குரிய குணாதிசயங்களோடு கூட நீ பிறந்திருக்கிறாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவினாலே பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் யார் என்று சொல்லுகிற போது எனக்கு ஒரு அடையாளம் உண்டு. சிங்கத்தினுடைய பிள்ளை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையிலே அந்த வால சிங்கத்தின் மேலே வைத்திருந்த நம்பிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை, கர்த்தர் அல்லது நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, நம்மை நம்பி கொடுத்திருக்கிற உக்ரானத்துவத்தை, நம்மை நம்பி கொடுத்திருக்கிற தேவ ராஜ்யத்தில் சுவிசேஷ வேலைகளை, எத்தனை நம்பிக்கை தேவன் பேரு. தூதர்களை நம்பி இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி, அந்த நம்பிக்கை பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அந்த வார சிங்கத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய இன்றைய நிலைமை என்ன? அந்த பால சிங்கம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரியதாக இருந்தது என்று நீங்கள் அங்கே என்னோடு கூட 10வது வசனத்தில் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அமெரிக்கையோடு கூட இருக்கையிலே உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டிருந்த மிகுதியான நீர்ப்பாய்ச்சல் உள்ளதுமான தடைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாக இருந்தால். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்தாக பேசப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த ஆளுகை இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற போது அப்படித்தான் சொன்னார். கர்த்தர் நமக்கு பராக்கிரமசாலிகளின் மேலே ஆளுகை கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான மேன்மையை வைத்திருந்தாய், நன்மைகளை வைத்திருந்தாய். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்க 19ஆம் அதிகாரம் எசேக்கியேல் பாருங்க, 19ல பேசுகிற போது சொல்லுகிறார், நீ யார் என்பதையும் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் நீ சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். 18ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறான், ஒரு நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் வித்தியாசத்தை பேசிக் கொண்டு வருகிறார். நீதிமானாய் வாழ்வதற்கும் பாவியாய் வாழ்வதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அங்கே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறார். எது நீதி உள்ள வாழ்க்கை, எது உண்மை உள்ள வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளிடத்திலே நீ நீதிமான், தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கிற ஒரு சிறு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, அந்த கிரிக்கெட் விளையாட்டிலே ஜாம்பவான் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த டெண்டுல்கர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் ஒரு நல்ல
சொன்னாங்க, எங்களுடைய சிகரெட் விளம்பரம் ஒன்று எடுக்கிறோம், அதில் நீங்கள் நடித்தால் எங்கள் சிகரெட்டுக்கு நல்ல ஒரு விளம்பரம் கிடைக்கும், அனைவருக்கு அது போய் சேரும், அதனால நீங்கள் சின்ன ஒரு சில நொடி விளம்பரங்கள் தான், அந்த படத்தில் நீங்கள் நடிக்க முடியுமானால் பல கோடி ரூபாய்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார். பணத்துக்காக விளையாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான் அண்ணனுக்கு மகிமோண்டாகட்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் தான். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது. சில நொடிகள் அவர்களுடைய அந்த விளம்பர சிகரெட் விளம்பர படத்திலே நடித்தால் போதும் பல கோடி ரூபாய்கள் வந்துவிடும். ஆனால் அந்த மனிதன் என்று சொல்லுகிற சொன்னார், இதை பார்த்து என் தேசத்தினுடைய பிள்ளைகள் கெட்டு போவார்களே, என் நிமித்தம் அந்த பிள்ளைகள் கெட்டு போகும் என்று சொன்னால் அதன் மூலமாய் வருகிற பணம் எனக்கு தேவை இல்லை. என் தேசத்துக்கு நான் எதை ஆகியும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் தேசத்து பிள்ளைகள் என் நிமித்தம் கெட்டு போகக்கூடாது. அதனால வருகிற வருமானங்கள் எத்தனை கோடியாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னான். எது அறம் நிறைந்த வாழ்க்கை இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், ஒரு நீதிமானின் பிள்ளைகள், நீதியாய் வாழ அழைக்கப்பட்டவனுடைய பிள்ளைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இசைக்கேல நீங்க வாசித்து பாருங்க, அந்த 19ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம், நான்காவது வசனம் சொல்லுகிறது, அதை என்ன செய்தார்கள், அந்த பால சிங்கத்தை கட்டி எகிப்துக்கு கொண்டு போனார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாக நீங்க அப்படி வாசிக்க முடியும். 9ஆவது வசனம் சொல்லுகிறது, அதை பாபிலோனுக்கு கட்டி கொண்டு போனார்கள். இவைகள் எல்லாம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை குறித்து பேசுகிறது. எகிப்துக்கு சிறையால் கொண்டு போகப்பட்டார்கள், எகிப்தில் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். எகிப்திய சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு, தொடர்ந்து தேவ பிள்ளைகள் பாருங்க ஒவ்வொன்றாய் செய்து கொண்டு வருகிற போது அந்த அதிகாரத்தை முடிக்கிற போது அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களிடத்திலே ஆளுகிற நீ பாருங்க. 14ஆவது வசனம் சொல்லுகிறது, அதன் கொடிகளில் ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனிகளை பட்சித்தது, ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு அதில் இல்லை. ஆளுகை இல்லாமல் போய்விட்டது. சிறையிருப்பிலே கிடக்கிறான், ஆளுகை இல்லை. பாபிலோனிய சிறையிருப்பு, எகிப்திய சிறையிருப்பு. இன்றைக்கு உலகத்திலே பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைப்பட்டு தேவ பிள்ளைகள் அந்த ஆளுகை இழந்திருக்கிறான். பிரபுக்களாய் அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்கு மகிமுண்டான அந்த பிரபுவினுடைய சகல விதமான மேன்மை. அதைத்தான் பேசுகிற போது சொல்லிக் கொண்டு வருகிறான், அவனுடைய வாழ்வை குறித்து நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்து தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைவச்சாமல் சொல்ல எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகள் தான், தேவனோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவ ஜனங்களாக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறஜாதியரோடு கூட இணைந்து கொண்டார்கள். அங்கே இருந்த கானானியர், பெர்சியர், எபூசியர், எமோரியர் என்று அந்த சகல விதமான ஜனங்களோடு கூட அவர்களுடைய வாழ்வியல் முறைகளோடு கூட எந்த வாழ்க்கை முறைக்கு தேவ பிள்ளைகள் விலக்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த வாழ்வியல் முறைகளோடு கூட இவர்கள் என்ன செய்தார்களா, போய் இணைந்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டான வசனங்கள் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் விலக்க வேண்டியதை விலக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், அவளோடு கூட கலந்து இருந்தார்கள். விளைவுகள் என்ன? அங்கே 2ஆவது வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், பரிசுத்த வித்து தேசத்து ஜனங்களோடு கூட கலந்து போயிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் தேவன். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வித்து தேசத்து ஜனங்களோடு கூட கலந்து போயிட்டு இந்த குற்றத்தில் எப்படிதான் பதிவு செய்கிறார், இந்த குற்றத்தில் அதிகாரிகளின் கையும் பிரபுக்களின் கையும் முந்தினதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாக. யாரோட கை முந்தினதாய் இருக்கிறதா? அதிகாரிகள் பிரபுக்களின் கை முந்தினதாய் இருக்கிறது. பரிசுத்த வித்து தேவனுக்கு மகிமுண்டாக. பரிசுத்த ஜாதி, பரிசுத்த சந்ததி ஆண்டவருக்கு மகிமுண்டாக. எபிரேயர் வாசிக்கிற போது 12:1 நீங்கள் வாசிக்க முடியும். தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற காரியங்கள் விலகி இருக்க வேண்டியவைகளுக்கு விலகி இருக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வித்து. மல்கியா 2:15 வாசித்து பாருங்க. மல்கியா ரொம்ப அழகா பதிவு செய்வார். அவர் ஒருவரை அல்லவா உண்டாக்கினார், அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது. பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த தேவ பக்தியுள்ள
சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும். இன்னைக்கு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாக பாருங்க. இன்னைக்கு அநேக ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு திருமண காரியங்களுக்காக, ஒரு திருமணத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களா, தேவனை விட்டு விட்டு பிரஜாதிகளோடு கூட இணைந்து கொள்ளுகிறார்கள். பரவாயில்லன்னு சொல்றோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரவாயில்ல. தேவனோடு கூட இருக்கிறதிலே ஒரு வைராக்கிய வாழ்க்கை வாழ்கிறதிலே இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்களா, விலகி போய் கொண்டு இருக்கிறார்கள். பரவாயில்ல, யாரா இருந்தாலும், கல்யாணம் நடந்தாலும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை விட்டு விலகி அந்நிய நுகத்திலே கூட்டப்பட்டு வாழ்விழந்து வலுவிழந்து இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்கிற அந்த மேன்மையை இழந்து ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்களா, ஒரு பெரும் போராட்டத்துக்குள்ளாக. போகிறான், என்ன சொன்னாலும் கேட்கிறது இல்லை, போகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். போய் அந்நிய நுகத்திலே பிழைப்படாது இருப்பீர்களாக எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போய் புறஜாதிகளிலே திருமணம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுடைய எண்ணங்களை நாம் இல்லை நாங்கள் மாற்றிடுவோம். போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் நெருக்குகிற போது எரேமியா சொல்லுகிற போது எரேமியாவின் புலம்பலை நீ வாசித்து பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான். புலம்பல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சொல்லுகிறான், சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. போயிட்டு அந்த அழகு என்ன செஞ்சிருமா, இயேசுதான் நமக்கு அழகு. ஆண்டவருக்கு மகிமை. அவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே என்ன செய்யணுமா சொல்லுகிறான், சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு விட்டு போய்விட்டது. அவளுடைய பிரபுக்கள், கர்த்தருக்கு மகிமை சொல்லுகிறான், மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தேடுகிறான். கர்த்தருக்கு மகிமை. ஒரு நன்மையும் இல்லை, ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை. மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி. மேய்ச்சல் இல்லைன்னா என்ன இல்லை, ஆண்டவருக்கு மகிமை. ஆசீர்வாதம் இல்லை, அழகு இல்லை, ஒண்ணு இருக்காது. ஏன் தெரியுமா, நீ தேவனை விட்டுட்டு போயிட்டா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டுவார். அவர் உங்களை விட்டுட்டார்னா உங்களுக்கு ஐயோ. தேவனை சார்ந்து தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை, அதை விட்டு விட்டு நீங்கள் வெளியே போகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டு அவள் அழகு போனது, அவள் ஆசீர்வாதம் போனது, அவளுடைய ஆரோக்கியம் போனது, சகலமும் இழந்து பரிசுத்த வித்து இன்றைக்கு தேவ ஜனங்கள் அந்த இன்றைக்கு பாருங்க உலகத்தோடு கூட எல்லாம் போயிடும். உலகத்தோடு கூட இணைந்து விடுகிற போது உன்னுடைய எல்லாம் போய்விடும். கர்த்தருக்கு மகிமை. தேவன் இப்போது இருக்கிறான் அந்த பரிசுத்த வித்து. அது மாத்திரமல்ல, இந்த வித்து எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா தேவ வசனத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வசனத்தை கலப்பில்லாமல் பேசுவதற்கான ஆட்கள் இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. போடப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த வித்து. தேவ வசனத்தை இன்றைக்கு எப்படி விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேசத்திலே தேவனுடைய வார்த்தைகள் எப்படி விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். கிருபை உன்னை தாங்கும். இன்னைக்கு அதுதான் உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் உபதேசங்கள், புது புது உபதேசங்கள், தேவ வசனத்தை தாறுமாறாய் போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வரும் நாள், அவருடைய வருகையின் நாளை சகிப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வரும் நாளிலே ஆண்டவர் சரியாய் பதில் கொடுக்கிறார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய விதைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நிமித்தம் தேசம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. தேசத்திலேயே ஆசீர்வாதங்கள் இல்லை. என்னோட ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பாருங்க, எசேக்கியேல் சொல்லுகிற போது 22ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருகிறார். தேவ பிள்ளைகளுடைய அந்த தாறுமாறான வாழ்க்கை நிமித்தம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, ஒன்றுமில்லாத ஒரு தேசம். சொல்லுகிறார், நீ தேசத்தை பார்த்து என்ன சொல்லு, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் நாளிலே மழை பெய்யாமல் வானம் அடைபட்டு போகிற ஒரு நிலைமை. சுத்தம் பண்ணப்படாத தேசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த தேசத்தினுடைய குடிகள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வேலைக்கான மேன்மையை பெற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பின்னால் வருகிற அப்படியே அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க.
அதற்குள் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறார்களா? ஆத்துமாக்களை பட்சிக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அபத்தமானதை தரிசிக்கிறார்கள். பொய் சாத்திரம் சொல்லுகிறார்கள். என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் சொல்லுகிறார். நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை கண்டு அதை சொன்னேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொய்யான தரிசனங்கள், பொய்யான காரியங்களை பேசி ஆத்துமாக்களை என்ன செய்கிறார்களா? பட்சிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிற மக்கள். தேசத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், அந்த தேசம் ஒரு அசுத்தமான தேசம் என்று சொல்லுகிறார். என்ன சொன்னா அதுல இருக்க வேண்டியது, அதுல இருக்கிறவன் பாருங்க சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அதுல இருக்கிற தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறான். 26வது வசனம் சொல்லுகிறது, அதுல இருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்தார்களா? தேவனுடைய வேதத்துக்கு அநியாயம் செய்தார். அந்த பரிசுத்த வித்தாகிய தேவ வசனத்துக்கு அநியாயம் செய்கிறான். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதவருக்கும் வித்தியாசம் பண்ண வேண்டியவன் அதை செய்யாமல் போகலாம். பரிசுத்த குறை சாக்குகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் தான் என்ன செய்தார்களா? தேவனை கனவீனம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்வியல் முறைகளிலே குறைவுபட்டு நிற்கிற மக்கள் இவர்கள். சொல்லுகிற ஆசாரியர்கள் தேவனுடைய வேதத்துக்கு என்ன செய்தார்களா? அநியாயம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம், அதில் பிரபுக்கள் எப்படி இருக்கிறார்களா? அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறான், அதுக்காக ரத்தம் சிந்துகிறான், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறான். உள்ள இருக்கிற ஆசாரியன் எப்படி இருக்கிறார்? தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார்? அதுல இருக்கிற பிரபுக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அது நிமித்தம் தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? ஜனங்கள் இடுக்கல் செய்து கொள்ளையடித்து ஒடுக்கி அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார். தேசம் சீர்கட்டு கிடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை இழந்து போனவர்கள் பல தேசத்து மக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு எல்லா தேசத்துக்கும் உரியது. பல தேசத்து மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வழி தெரியாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்விடம் இல்லாத மக்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வனாந்தரமே அவர்களுடைய வாழ்வாய் மாறி போனவர்கள். சாதாரணமாக இவருடைய வாழ்வை குறித்தாலே பல காரியங்களை பதிவு செய்து கொண்டே வருகிறார். எப்படி இருக்கிறானா? பசியோடு தாகத்தோடு வந்தவன், ஆத்துமா தொய்து துவண்டு சிந்தைகளிலே பலவீனமாகி அப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். மீதியா இருந்தவன் ஆண்டவருக்கு மகிழ்ப்படார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு வருகிறான். எத்தனை போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துக்கு முன்னாலே தேவனை அறியாத காலங்களிலே நாமும் எப்படி இருந்தோம்னு சொன்னா இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எது நக்குன்னு தெரியாது, எங்கே போய் கொண்டு இருக்கிற வனாந்தரமே வாழ்க்கையாக இருந்தது. நெருக்கத்திலே இருந்தோம், ஒடுக்கத்திலே இருந்தோம், இக்கட்டுகளிலே இருந்தோம், ஆபத்திலே இக்கட்டுகளிலே இருந்தோம். எத்தனை காரியங்கள் பதிவு செய்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையா? அந்த வாழ்க்கைக்கு நடுவில் இருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்போ வாழ்க்கை மாறுகிறது? எப்போ மீதியானவன் மேற்கொள்ளுகிறவனாய் மாறுகிறான்? எப்போ பலவீனமானவன் பலமுள்ளவனாய் மாறுகிறான்? சூழ்நிலைகளுக்கு நடுவில் நான் யார் என்று உணர்ந்து கொள்கிறான். சாதாரணமானவன், எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, மேற்கொள்ளுகிறதுக்கான ஒன்றும் எங்கள் இடத்திலே இல்லை, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறார். தேவனை அண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களால் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது, இதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் எங்களிடத்திலே இல்லை. ஆண்டவர் உம்மிடத்திலே வழி உண்டு. சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வனாந்தர வாழ்க்கை எப்போ மாறுகிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு என்ன செய்தார்களா? தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் ஆபத்திலிருந்து, வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய ஆபத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர்களை எப்போ மீதியானவன் மேற்கொள்ளுகிறவனாய் மாறுகிறானா? தேவனை அண்டிக் கொள்ளுகிற போது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக கர்த்தர் என்றைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தருவார். தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை வாழுகிற போது கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தருவார். பலவானாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பாருங்க, அவர்கள் கர்த்தரை அண்டிக் கொண்ட போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாரா? 8வது வசனத்தில் நீங்க
பார்க்க முடியும். அவர் தவறமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்பினார். ஆமென் சொல்றீங்களா? தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. மீதியானவன் சாதாரணமானவன் தான், தப்பி மீண்டிருக்கிறவர்கள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்னோடு கூட தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே நான் பார்க்கிற 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே பேசுகிறார். பாருங்க, அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக அங்கே வாசிக்கிற போது சொல்லுகிறார் 7வது வசன காலத்திலே மனுஷன் தன் கைகளில் கிரியை ஆகிய பீடங்களை நோக்காமல், தன் விரல்களால் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமல் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டு. தேவனை ஒரு மனிதன் நோக்கி கொண்டிருக்கிற போது பாருங்க, அவருடைய சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவன் என்ன செய்கிறாராம், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். அங்கே நீங்க 6வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும், காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாக இருப்பது போல பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாக. சூழ்நிலைகள் சரியா கவனிங்க. அந்த வசனத்துல எஸ்யா ரொம்ப அழகா சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒலிவ மரத்தை உலுக்குகிற போது. அந்த மரம் உலுக்கப்படுகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை உலுக்கப்படுகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்லப்படுகிறது. அப்படியே உலுக்கப்படுகிற போது அந்த உலுக்குகிறவனுடைய அந்த உலுக்குகிறவனுடைய கைக்கு தப்பி மீண்டு இருக்கத்தக்கதான அந்த காய்களை குறித்து அங்கே பேசுகிறார். அது என்ன செய்கிறதா, மீண்டு இருக்கிற சூழ்நிலைகளை உலுக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உலுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டானா அங்கே சொல்லப்படுற தேவனை சார்ந்து கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த உலுக்கப்படுகிற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நுனி கொம்பில் என்ன செய்யுமா 4-3 ஆண்டவருக்கு மகிமை உண்டான சில காய்கள் என்ன செய்கிறதா, தப்பி மீண்டு இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டானே சொன்னா அவைகள் எங்கே இருக்கிறதா, நுனிக்கடையிலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உச்சத்திலே கொண்டு போய் அமர வைக்கிறது தேவன். ஒருவனால் என்ன செய்ய முடியாது, என்ன ஊருக்குனாலும் நீ கீழே இருந்து என்ன செய்ய முடியாது, அந்த நுனி கொம்பில இருக்கிற காய்களை கீழே கொண்டு தள்ள முடியாது என்று சொன்னா கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறாரா, தேவ பிள்ளைகள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய ஆளுமையையும் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை சரியாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே போய் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியை ஆளும்படியாக மகத்தான 2 சுடர்களை உண்டாக்கி அவைகளை என்ன செய்தாரா, ஆகாய விரிவிலே கொண்டு போய் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் இந்த பூமியை என்ன செய்ய வேண்டுமா, ஆள வேண்டும். பகலை ஆள பெரிய சுடரையும், இரவை ஆள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களை தேவன் என்ன செய்தார், கொண்டு போய் ஆகாய விரிவிலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆகாய விரிவிலே உச்சத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். எதுக்கு அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறாரா, ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பெரிய சுடராக இருக்கட்டும், சிறிய சுடராக இருக்கட்டும், உன் வேலை என்ன தெரியுமா, நீ ஆளுகை செய்ய வேண்டும். பகலை ஆள வேண்டும், இரவை ஆள வேண்டும். தேவ ஜனங்கள் ஆளுகை உள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட அவர்களை ஆளுகையின் உச்சத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தது. 2 சுடரை குறித்து பேசுகிறார். பெருசு சின்னதெல்லாம் அவர் பேச மாட்டார். சொல்லும்போது சொல்லுகிறார், மகத்தான 2 சுடர்கள். அதனுடைய வேலை என்ன, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆளுகை செய்யணும் சொன்னா இருக்கிற இடம், தேவன் வைத்திருக்கிற மேன்மையான இடம், அங்கே உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். அங்கே உட்கார்ந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவன் அதைத்தான் எதிர்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மரத்தில் உச்சி கொம்பிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மரத்தினுடைய நுனி கொம்பிலே கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்திருந்தாரா, இந்த காய்களை வைத்திருந்தார். எத்தனை உருக்கினால் அதை என்ன செய்ய முடியாது, அதை கீழே விட தள்ள முடியாது. தேவனோடு கூட இணைந்திருக்கிற அனுபவங்கள் நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே வாசித்து பாருங்கள். யோவான் 15 ஆண்டவர் சொல்லுகிறபோது சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலே இணைந்திருக்கிறதான கிளைகள். தேவனிலே நாம் இணைந்திருக்கிற போது யோவான் 10:28
சொன்னார், என் கையிலிருந்து உங்களை ஒருவனாலும் பறிக்க முடியாது, என் பிதாவின் கையிலிருந்து உங்களை ஒருவனாலும் பறிக்க முடியாது. எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமா? உச்சத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உலுக்குகிறவனுடைய உலுக்குதலுக்கு தப்பி மீந்திருக்கிறதா அந்த காய்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். உலுக்குகிறவனுடைய உலுக்குதல் மாத்திரமல்ல, அதை பறிக்கிறவனுடைய துரட்டி கொம்புகள். பறிக்கிறதுக்கான அந்த துரட்டி கொம்புகளை பயன்படுத்தி, எதையாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவைகளெல்லாம் பறிக்க முயற்சிக்கிறவருடைய துரட்டி கொம்புகளுக்கும் எட்டாத உயரத்திலே கர்த்தர் கொண்டு போய் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகளும் பறிக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பறிக்கிறவருடைய துரட்டி கொம்புகள் இன்னைக்கு பேசப்படுகிற எந்த வியாதியா இருக்கட்டும், பேசப்படுகிற எந்த காரியமா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் பறிக்கிறவருடைய துரட்டி கொம்புகளுக்கு ஒப்பாய் இருக்குமானால் இந்த துரட்டி கொம்புகளை தாண்டி கர்த்தர் நம்மை உச்சத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஒருவனும் தொட முடியாத உயரம். ஒருவனாலும் உலுக்குகிறவன் அல்ல, பறிக்கிறவனுடைய துரட்டு கொம்புகள் அல்ல, ஒருவினாலும் தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும் பறிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். சொல்லுகிற போது அல்லாஹ் சொன்னார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் பிதாவின் கையில் இருக்கிறீர்கள், நான் உங்களை உருவாக்கினேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியும். தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகளாக நம்மை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, நம்மை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, என் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை. அந்த ஜனங்கள் சாதாரணமானவர்கள் தான். குறைகளோடு இருந்தா, பிரச்சனையோடு இருந்தா, போராட்டத்தோடு கூட இருந்தா, கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அவருடைய ஆச்சரியமான ஆசீர்வாதத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். தேவனை சார்ந்து வாடுகிற போது ஒருவேளை மீதியான ஜனங்களைப் போல, யுத்தத்திலே தப்பி மீந்திருக்கிற மக்களைப் போல, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களைப் போல இருக்கலாம். தேவனுக்கு காரியம்தான். கர்த்தரை நோக்கி பார்க்கிற போது ஒருவரும் தொட முடியாத உயரத்திலே வைத்து நம்மை மென்மையாக வைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இன்றைக்கும் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். மாதத்திலும் கர்த்தருக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக சோத்திரம். மீதியானவர்கள் அல்லேலூயா. ஓ பிரபுக்களை ஆளும்படி செய்கிற தேவன் அன்பரே அப்பா சோத்திரம். கர்த்தாவே, ஓ பலவீனமானவர்கள் பராக்கிரமசாலிகளை ஓ மேற்கொள்ளும்படியா ஆளுகையை தந்திருக்கிற தேவன். ஓ இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து கொள்ளும். எல்லாம் ஒருமனப்பட்டபடி ஜெபம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். ஓ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, அந்த ஒலிவ மரத்தின் உச்சியிலே வைத்து ஆண்டவரே அப்பா சோத்திரங்கள் தாமே ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே ஆதாய விரைவிலே வைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒரு மென்மையான இடத்திலே வைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓ கர்த்தருடைய மேன்மையாய் பார்ப்பீராக, மேன்மையாய் வைப்பீராக. ஓவுடைய நாமம் பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும். சத்துரு பூரணமாய் வெட்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கு நீங்கள் ஆக்கி பாதுகாக்கிற தேவன். இம்மட்டும் பாதுகாத்தவர், இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் தேவையை சந்தித்தவர். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இணைந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கடைகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேசத்திலே ஒரு பெருமகிழ்ச்சி உண்டாகும்படியால் தேசத்துடைய தீர்க்கதரிசிகள் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே, தேசத்தினுடைய ஆசாரியர்கள் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே, தேசத்தினுடைய பிரபுக்கள் உண்மையும் உத்தமாய் ஆண்டவரே பாவமாய் இருக்கிற போது தேசத்தின் குடிகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுக்கள் வேலைக்காரர்களைப் போல தரையிலே நடந்து போகாதபடி ஆண்டவரே அழைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை பூரணமாய் தக்க வைத்துக் கொள்ள கிருபை தாரும். நம்முடைய அன்பு கரத்துக்கூடாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறோம். ஈரேகளை ஆண்டு கொள்ளும், ஆசீர்வாதையும் காத்துக் கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமை யாவும் மகிழ் செலுத்துகிறோம். மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
சுகமும் சமாதானமும் வழி நடத்துகிறோம். என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து சொல்லுங்கள்.